ஃப்ராக் தியரின்னு படிச்சு எடுத்து போட்டு பாருங்க. ஃப்ராக் தியரி வந்துரும். என்ன தெரியுமா? அந்த சின்ன இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக்கிறேன். அந்த அந்த தவளை என்ன செய்யுமா, கீழே பத்த வச்ச உடனே அது கோல்ட் பிளட்டட் அனிமல். சூடு வந்த உடனே தன் உடம்பில் இருந்து எனர்ஜியை வெளிப்படுத்தி அந்த சூட்டை அது சமாளிக்கும். அதுக்கு ஆர்டிபிஷியல் ஹீட்ல இருக்கும்னு தெரியாது. அது இயற்கையா ஏதோ ஒன்று சூழல் நடக்குதுன்றதுனால அது அப்படியே சமாளிக்குமா. இதோ சமாளிச்சிடலாம், இதோ சமாளிச்சிடலாம், இதோ சமாளிச்சிடலான்னு ஹீட்டினுடைய பிரஷர் பாயிண்ட் அடிக்கும் பொழுது அதற்கு மேல் தாங்க முடியாது, செத்து போயிருவோம் அப்படிங்கிற சூழ்நிலை வருகின்ற பொழுது எகிரி குதிப்பதற்கு எனர்ஜி இல்லாம செத்து போயிருமா. ஏன்? சூழலை சமாளிச்சுக்கலாம் 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 என்று தள்ளி போட்டதனால் எல்லா எனர்ஜியும் வீணாகி தள்ளி போட முடியாத சூழ்நிலையில் தப்பிப்பதற்கு எனர்ஜி இல்லாமல் செத்து போகின்ற தவளை போல் இருக்கக்கூடியவர்கள் சாதனை படைப்பதில்லை, சாதனைகளை சந்திப்பதில்லை. ரியாக்ட் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க, உடனடியா பேசுங்க, உடனடி ஸ்பீக் அவுட், ஸ்பீக் அப். பிடிக்கலையா பிடிக்கல, பிடிக்குதா பிடிக்குது. ஜஸ்ட் டோன்ட் சே நோ when you want to say yes. சாதனையாளர்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம்.